Good morning students. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோவில் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி ஸோ 5.2 அந்த எக்ஸசைஸில் 10th சம் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். ரைட். Show that the given points form a parallelogram. ஸோ A, B, C, D and 4 points கொடுத்துருக்குறாங்க. Aவோட பாயிண்ட்ஸ் 2,5, 2.5, 3.5 and B points 10, -4 and C points 2.5, -2.5 and last point D -5, 5. Right. So what do you mean the questions? Show that the given points are parallelogram. ஸோ கீழே கொடுத்துருக்குற அந்த பாயிண்ட்ஸை parallelogram அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணி நிரூபிக்கணும். ஓகேங்களா? ரைட். ஸோ நம்ம லோயர் கிளாஸ்லேயே ஸ்டடி பண்ணியிருக்கோம் parallelogram. வாட் யூ மீன் த parallelograms, அதோடைய வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் parallelogram அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ parallelogram மெயின் தாட் என்னதுன்னா, ஸோ ஆப்போசிட் சைட் ஷுட் பி parallel. அது கண்டிப்பாக பேரலாக இருக்கும். ஆப்போசிட் சைட் பேரலாக இருக்கும். at the same times length of the diagonal should be equal. ஸோ அப்போ நம்ம ரெண்டு கண்டிஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணி டெஃபினேட்டாக போட்டலாம். எதில் யூஸ் பண்ணலாம்னா டயகனல் யூஸ் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணலாம். அதே சேம் டைம்ஸ் பேரலோகிராம்ஸோட சைட்ஸை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இதில் சைட்ஸ் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா பிகாஸ் கொஷின்ஸ் அவங்க ரிலேட்டடாக 5 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா சைடை யூஸ் பண்ணி போடுங்க. இல்லை இதே கொஷினில் 2 மார்க் கேட்டிருக்காங்கன்னா சிம்பிளாக டயகனலை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். டயகனல் யூஸ் பண்ணி எப்படி போகிறதுனா, லென்த் ஆஃப் டயகனல் ஷுட் பி ஈக்குவல். அதோட லென்த்து ஈக்குவல் ஆகுதுன்னா அப்போ மிட் பாயிண்ட் ஷுட் பி ஈக்குவல். அதாவது த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி அதோட மிட் பாயிண்ட்டும் பிடியோட மிட் பாயிண்ட்டும் ரெண்டு சேமாக இருந்ததுன்னா ஷுட் பி ஹாவ் த parallelogram. அந்த கண்டிஷன்லையும் ப்ரூவ் பண்ணலாம். இது இன்கேஸ் 5 மார்க் கொஷினில் சம் மோர் டைம்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதுனா ஈஸியாக இருக்கும். அது ஒன்று வேறு வேண்டியது. ஸோ அப்போ 5 மார்க்ஸ் அதில் எப்படி சார் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, have the 4 sides, then 4 sides to find the slope. So analyze the 4 slope and what are the equals. அந்த 4 ஸ்லோப் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் ஈக்குவல் அப்படின்னு பாருங்கள். ஆப்போசிட் சைடு எல்லாமே கரெக்டாக ஈக்குவலாக இருந்ததுன்னா தென் parallelogram will get that. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஏபி ஸ்லோப் கண்டுபிடிங்க, அடுத்து பிசி, அடுத்து சிடி, அடுத்து டிஇ. 4 ஸ்லோப் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு எப்படி இருக்கு பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு the slope of AB. ஸோ ஏபின்னா ஏபியோட பாயிண்ட் எடுத்துங்க 2.5, 3.5 and 10, -4. ஸோ இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் x1 y1 and x2 y2. இதில் ஸ்லோப் அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஃபார்முலா அப்படி இருக்குது. y2 -4 -3.5 and x2 10 -2.5. ஸோ ரெண்டுமே சேம் சைனாக இருக்குது. அப்போ புட் த சைன், add the number 4 and 3.5 7.5. இதில் 10 - 2.5 இது அரௌண்ட் 3ன்னு வச்சுக்கோங்க. நியரஸ்ட்டு டெசிமல் நம்பர் செப்பரேட் பண்ண தெரியல, அரௌண்ட் நம்பர் 3. 10 செப்பரேட் டு 3 7. இதில் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா? 3ல் நம்ம 2.5 தான் கொடுத்துருக்காங்க, 3 கொடுக்கல. அப்போ அந்த 5 இதில் ஆட் பண்ணிங்க 7.5. ஸோ மேலே 7.5, கீழே 7.5 will cancel, will get the answer is -1. So similar to the other term. The slope of BC. The slope of BC is B oda points 10, -4 and C points 2.5, -2.5. So y2 minus y1 -2.5. இங்கே மைனஸ் இதில் y1 இருக்குது. அப்போ +4 and next x2 minus x1 2.5 -10. ஸோ நான் ஆல்ரெடி 2.5 அரௌண்டு எதுன்னு சொல்லியிருந்தேன்ப்பா 3ன்னு வச்சுக்குன்னு சொன்னேன். 4 செப்பரேட் டு 3 1. ஸோ இதில் ஆல்ரெடி 0.5 பேலன்ஸ் இருக்குது. அப்போ 1.5. இது அதே சேம் தான். 10 செப்பரேட் டு 2.5 7.5. ஸோ இதில் நம்ம டெசிமல் இருக்கிறது நம்ம டேரெக்டாக இது பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக மேலே கீழே என்ன பண்ணுறோம், 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். பிகாஸ் எத்தனை டெசிமல் தள்ளி பாயிண்ட் இருக்குது, ஒரு டெசிமல் தள்ளி பாயிண்ட் இருக்குது. நியூமரேட்டர்லையும் சரி டினாமினேட்டர் சரி. யூ கேன் மல்டிப்ளை த numerator denominator, will cancel the decimals.
So 15 divided by 75. 15 double cancel பண்ணலாம் இல்லையா 1 times 5 times. So answer is minus 1 by 5. And the next slope. The slope of CD. C order points 2.5 comma minus 2.5 and D points minus 5 comma 5. So y2 minus y1. y2 ஓட வேல்யூ 5. இதில் ஒரு ஃபார்முலா மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ், அப்போ 5 ப்ளஸ் 2.5. தென் x2 minus 5 minus 2.5. ஸோ அப்போ minus minus 5 minus 2.5. So we can multiply the 7.5. ரெண்டுமே சேம் சைனாக இருக்குது. அப்போ 7.5 இங்கே ரெண்டு சேம் சைனாக இருக்குது. அப்போ மைனஸ் புட் த சைன், ஆட் த நம்பர், minus 7.5. ரெண்டுமே சேம் தானே. 7.5 minus 7.5 will you cancel? You get the answer is minus 1. And then the slope of DA. The slope of DA. So D oda points minus 5 comma 5 and A oda points 2 comma 5 comma 3 comma 5. So y2 minus 3.5, sorry point y2 3.5 minus 5 and x2 2.5. formula ஒரு மைனஸ் இருக்குது பாயிண்டில். then plus 5. then same like that 3.5 different sign. so 5 separate to 3.5 1.5 and ரெண்டுமே சேம் சைன் தான். அப்போ ப்ளஸ் 7.5 சேம் லைக் தட். ரெண்டுமே டெசிமல் நம்பர்ஸ் இருக்குது. we can the multiply 1.5 and 7.5. we can multiply minus 15 by 75. so will be the cancel 1 times and 5 times the slope of DA. we observe that the slope of DA minus 1 by 5, slope of CD minus 1 and slope of BC minus 1 by 5 and slope of AB minus 1. ஸோ இதில் 4 ஸ்லோப்லேயே அப்சர்வ் பண்ணுறப்ப ரெண்டு ஸ்லோப் ஈக்குவலாக இருக்குது. வாட் ஆர் தஸ்? ஏபி ஸ்லோப் ஆஃப் ஏபியோட வேல்யூ ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடி. இந்த ரெண்டோட ஸ்லோப் ஈக்குவலாக இருக்குது. தென் slope also equal. then what do you mean that ரெண்டு slope equalனாவே என்ன நம்ம பேசிக்காகவே பார்த்துப்போம், அந்த ரெண்டு சைடுமே should be the parallelக்கான symbols. and next the slope of BC equal to the slope of DA. ஸோ இப்போ இது ரெண்டு ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்குது. then the BC parallel to DA. ஸோ ரெண்டு சைடு opposite side should be the parallel. then ABC is a parallelograms. Have you understood that? the same process. ஸோ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்துங்க. ஸோ 4 சைடுக்கும் டயக்ராமில் இருக்கிற 4 சைடு இருக்கிற டயக்னல்ஸ் 4 சைடுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறீங்க. ஸ்லோப் கண்டுபிடிச்சி அந்த 4 ஸ்லோப்பையும் அப்சர்வ் பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக எது ரெண்டு ஸ்லோப் ஈக்குவலாக இருக்குது, ரெண்டு ஸ்லோப் அப்படி ஈக்குவலாக இருந்தால் தான் அது பேரலோகிராம். அந்த பேரலோகிராம் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணிக்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்லோப் ஓரியன்டட் கான்செப்ட், அதனால் ஸ்லோப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இதில் மிட் பாயிண்ட் வச்சு யூஸ் பண்ணால் லென்த்தில் வச்சு மிட் பாயிண்ட்டை மேக் அவுட் பண்ணலாம். ஸோ 4 சைடோடைய ஸ்லோப்பு கண்டுபிடிக்கிறீங்க. அது ரெண்டு இதில் ஏதாவது எனி 2 ஸ்லோப் ஷுட் பி த ஈக்குவல். அந்த கண்டிஷனில் பேரலல் கொண்டு வரும். பேரலல் வச்சு ப்ரூஃபை மேக் அவுட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.